ஸ்டீவனோட மொபைல் லொகேஷன் ஒரு சர்ச்சில் காட்ட அவனை அங்கே தேடி போகும்போது ஏசி சக்திகளோட டீம் மார்பி கொலை நடக்கும் போது ஸ்டீவனோட சிக்னலும் அங்கேதான் இருந்ததா சொல்ல அவனை தூக்குறாங்க. அவங்க கிட்ட வைஷ்ணவியும் என் கேஸுக்கு இவன் தேவை அப்படி சொல்லி அவனை கூட்டிட்டு வர அப்போதான் ஹீரோவும் ஸ்டீவனை நல்லா பார்த்துட்டு வைஷ்ணவி கிட்ட ஸ்டீவன் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்கான், கீழ் நட்ராஜன் தான் வாதாடி அவனை வெளியில கொண்டு வந்திருக்காரு அப்படி சொல்ல அவனை அடிச்சு விசாரிச்சு உண்மையை வாங்குங்க அப்படி சொல்ல ஹீரோவும் அவனை பிளாட்லயே வச்சு விசாரிக்கிறாரு. அப்படியே வெடியவும் ஆரம்பிக்குது. சங்கீதாவும் அப்பன் பெட்டுக்கு வெளியில ஒரு சூட் கேஸ் கிடக்குன்னு சொல்ல எல்லாருமே அங்கே போய் பார்க்காதல மித்ராவும் செத்து கிடக்க அதை பார்த்து மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அழுகுறாங்க. அந்த நேரத்துல ஸ்டீவன் அவன் ரூம்ல வச்சிருந்த மித்ராவோட நாய்ப்பு அம்மையை தூக்கி கீழே போட்டுறான். அப்ப வைஷ்ணவி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்டீவனை வேற இடத்துக்கு கூட்டிட்டு ஹீரோவை வச்சு விசாரிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் அவன் வாயை திறக்கிற மாதிரி இல்ல. அந்த நேரத்துல அங்க நட்ராஜனோ என் ஜூனியரை எப்படி நீங்க எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம இங்க கூட்டிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு எவிடன்ஸ் இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்க கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கமோ ஸ்டீவனை அனுப்பி வச்சுட்டு அவனை கண்காணிக்க ஒரு எஸ்ஐயை போடுறாங்க. இந்த இடத்த ஹீரோ தான் நட்ராஜனுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு வைஷ்ணவி நினைக்கிறாங்க. அடுத்து நான் மித்ராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர அதுல அபியூஸ் எதுவுமே நடக்கல, பாடி ஹெவி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல டிசியோட ஆபீஸுக்கு வந்த சங்கீதாவும் பதட்டமா ஹீரோவை பார்த்து உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்ல அவங்களுக்கு ஒரு போனும் வர அவங்களும் அதை எடுத்துட்டு சரி பயப்படாம இரு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவே பயமா இருக்கு, அங்க இருக்கவங்க தான் யாராச்சும் பண்ணிருக்கணும், அன்னைக்கு ராத்திரி மித்ராவை ஸ்டீவன் அப்புறம் அவன் வளர்க்குற நாயோட பார்த்ததா என் பொண்ணு சொன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹர்ஷிதா ஸ்விம்மிங் பூல்ல இறந்து கிடக்குற அப்படிங்கிற ஒரு போன் வருது. அவங்க கூட சேர்ந்து ஹீரோவும் வைஷ்ணவியும் அங்க வராங்க. கண்டிப்பா இந்த கொலைக்கு மித்ராவோட கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஸ்டீவனும் பரங்கி மேல ஜோதி தியேட்டருக்குள்ள வச்சு ஒருத்தனை கோடையறையில கொலை பண்ணிட்டு கூவாத்துல அந்த கோடாரியை தூக்கி போடுறான். இத அந்த எஸ்ஐயும் பார்த்துட்டு வைஷ்ணவிக்கு கால் பண்ண அவங்களோ ஹீரோவை அங்க அனுப்பி செக் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த தடவை எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால கடுப்பான வைஷ்ணவியும் ஸ்டீவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. வீட்டுல இருந்த ஸ்டீவன் அவன் தூக்கிப்பட்ட அந்த மித்ராவோட நாய்ப்பொம்மை திரும்ப வீட்டு பால்கனியில இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். அந்த நேரத்துல வைஷ்ணவியும் உள்ள புகுந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு டிசியும் சவுண்ட் விட திரும்ப அவனை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் வைஷ்ணவி கிட்ட ஸ்டீவனோட பழைய கேஸை வச்சு அவனை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படி சொல்ல அவங்களும் அதுக்கு சம்மதம் சொல்றாங்க. கேஸ் ஹிஸ்டரிய ஹீரோவும் வாங்கி பார்க்கும்போது தன்யா ரேப் அண்ட் மர்டர் நடக்கும்போது என் கூட தான் இருந்தா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்க, அதனால அந்த பொண்ணை தேடி போறாங்க.